இந்த வீடியோல நாம பார்க்க போறது anaerobic respiration in plant physiology. anaerobic respirationனாவே சில அதாவது ஆக்சிஜன் இருந்தாலும் இல்லைன்னாலும் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜனை எடுத்துக்காது. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. Some organism can respire in the absence of oxygen. ஸோ சில ஆர்கானிசம் இப்போ பாக்டீரியா ஈஸ்ட் இதெல்லாம் ஆக்சிஜன் இல்லைன்னா கூட ரெஸ்பயர் பண்ணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபெர்மெண்டேஷன் ஆர் anaerobic respiration. ஸோ இதில் 3 types of fermentation இருக்கு. alcoholic fermentation, lactic fermentation, mixed acid fermentation. alcoholic fermentation பார்த்தீங்கன்னா இப்போ ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூட்ஸ் ரெஸ்பயர் ஆக முடியாமல் இருக்கும். ஏன்னா அங்கே ரூட்ஸில் வாட்டர் உள்ள இருக்கும். ஸோ அந்த வாட்டருக்குள்ளே இருக்கும்போது சாயிலில் ரெஸ்பயர் பண்ண முடியாது, ஆக்சிஜன் அவ்வளவா கிடைக்காது. அப்போ என்ன பண்ணும்னா ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ரெஸ்பிரேஷன் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் மூலமாக நடக்கும். ஸோ ஏன்னா அங்கே ஆக்சிஜன் இல்லை. ஸோ ஆக்சிஜன் இல்லாததுனால கிளைகோலைசிஸில் பைருவிக் ஆசிட் அசிட்டைல் கோஎன்சைனா மாறணும். ஆனால் இங்கே anaerobic ரெஸ்பிரேஷன்லேயும் கிளைகோலைசிஸ் நடக்குது. ஸோ கிளைகோலைசிஸில் இருந்து பைருவிக் ஆசிட் வருது. அந்த பைருவிக் ஆசிட் அசிட்டைல் கோஏவா மாறாமல் எத்தில் ஆல்கஹாலாவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறுது. ஸோ இதை நிறைய ஈஸ்ட் செக்காரோமைசிஸ் ஸ்பீஷிஸ், செக்காரோமைசிஸ்ன்றது ஈஸ்டோட பொட்டானிக்கல் நேம். ஸோ அது அதாவது சயின்டிஃபிக் நேம் செக்காரோமைசிஸ். இது ரெஸ்பயர் anaerobically த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ இதில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பைருவிக் ஆசிட் இருக்கு இல்லையா, CH3COOH, அது அசிட்டால்டிஹைடு, CH3CHO அசிட்டால்டிஹைடும் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இந்த presence ஆஃப் என்சைம் பைருவிக் டீகார்பாக்சிலேஸ் அண்ட் TPP. ஓகே, நெக்ஸ்ட் அசிட்டால்டிஹைடு CH3CHO ப்ளஸ் NADH ப்ளஸ் NADH இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் CH3CH2OH ப்ளஸ் NADH. The presence of enzyme alcoholic dehydrogenase. ஓகேவா? ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு இது கிடைக்குது. இதுதான் 2 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் 2 molecules of pyruvic acid மாறுது. இது எங்கே நடக்குதுன்னா இது கிளைகோலைசிஸ். இது காமன் ஸ்டெப் ஏரோபிக் அண்ட் anaerobicல. ஸோ அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நெட் கெயின் ATP, 2 ATPயும் 2 NADH2வும் கிடைக்குது. இப்போ இந்த பைருவிக் ஆசிட் 2 molecule ஆஃப் எத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இந்த presence ஆஃப் ஆல்கஹாலிக் டீஹைட்ரோஜினேஸ். அப்போ இந்த NADH2 இருக்கு இல்லையா, அது NADடியா மாறுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். திரும்ப இந்த 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட் லாக்டிக் ஆசிடாக மாறுது. இதுக்கு பேர் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். இங்கே வேலை செய்கிற இது லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம். இங்கேயும் 2 molecules ஆஃப் NADH2 NADயா மாறுது. நெக்ஸ்ட் இந்த ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனுக்கும் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை பார்க்கலாம். It produces alcohol and releases carbon dioxide from pyruvic acid. So pyruvic acidல இருந்து ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அது ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். அப்போ லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனில் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி ஆனால் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகாது பைருவிக் ஆசிட்ல இருந்து. அண்ட் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் 2 ஸ்டெப்பில் நடக்குது. ஆனால் லாக்டிக் ஆசிட் ஒரே ஒரு ஸ்டெப் தான். அண்ட் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனில் 2 என்சைம்ஸ் அதாவது பைருவேட் டீகார்பாக்சிலேஸ் Mg ப்ளஸ் ஆல்கஹாலிக் டீஹைட்ரோஜினேஸ் இந்த 2 என்சைம் இன்வால்வ் ஆகுது. ஆனால் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனில் என்சைம் பார்த்தீங்கன்னா லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ் ப்ளஸ் ஜிங்க் இந்த ஒரே ஒரு என்சைம் தான் இங்கே இன்வால்வ் ஆகுது.
நெக்ஸ்ட்டு ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனில் அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது, ஒரு இன்டர்மீடியேட், அதாவது எத்தில் ஆல்கஹால், அதாவது பைருவிக் ஆசிட்ல இருந்து எத்தில் ஆல்கஹால் வெளியில் வரும், அதாவது ஃபார்ம் ஆகிறதுக்கு நடுவில் அசிட்டால்டிஹைட் என்ற ஒரு இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் லாக்டிக் ஆசிட்ல அப்படிப்பட்ட எந்த இன்டர்மீடியேட் காம்பவுண்டும் ஃபார்ம் ஆகலை. ஆல்கஹாலிக்கில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் காமன்லி அக்கர்ஸ் இன் ஈஸ்டில் தான். ஆனால் லாக்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை, வெர்டிபிரேட் மசில்ஸில் எல்லாத்தையுமே இந்த லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் நடக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் யூசஸ் ஆஃப் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன், அதாவது பேக்கரிஸில் கேக்கு, பிஸ்கெட்டு, ப்ரெட்டில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது என்னது ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ப்ரெட்டு, கேக்கு, பிஸ்கெட்ஸ் அது யூஸ் பண்ணுறதுக்கு, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ரொம்ப அழகாக புளிச்சாதான் இந்த மேலே அந்த சாஃப்ட்டு அந்த மாதிரி அப்பியரன்ஸ்க்கு வரும். நெக்ஸ்ட்டு பிரிவரேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த வைனு அண்டு அதாவது வைனு, ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸு அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேப். ஸோ அந்த கிரேப்பை எடுத்தாச்சு, அது நல்லா ஸ்மாஷ் அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அது ஸ்டெரிலைசேஷன் க்ளீனிங் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ண பிறகு அது அப்படியே ஃபர்மெண்டேஷன் ஆகட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ விட்ட பிறகு அதில் ஈஸ்ட்டை போட்டு அதிலேருந்து வைனை எடுப்பாங்க. ஸோ ஈஸ்ட் வந்து நல்ல ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்காக இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து வினிகர். அப்புறம் வினிகர்னா அந்த அஸ்டிக் ஆசிடு, எத்தில் ஆல்கஹால் அஸ்டிக் ஆசிட் மாதிரி அஸ்டிக் ஆசிட்லேருந்து வினிகர் வருது. ஓகே, வினிகர் அது வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம், கெடாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸில் போடுறாங்க. டேனின் க்யூரிங் ஆஃப் லெதர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த லெதரை வந்து தோல்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு டேனிங் அண்ட் க்யூரிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா கேஸோல், ஒரு ஃபியூவலாக பிரேசிலில் கார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து வினிகர் ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த ஈஸ்ட்டை வந்து இந்த ஈஸ்ட்டு அப்புறம் வந்து ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எத்தனால், அதாவது ஃப்ரூட்ஸில் இருந்தும் எடுக்கிறாங்க, எத்தனாலாக வருதா. நெக்ஸ்ட்டு எத்தனாலு, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் ஈஸ்ட்டு, ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன், அப்புறமா அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து வைனு, வினிகரு அந்த மாதிரி எத்தனால் இதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸோல். ஸோ இந்த கேஸோல்ன்றது பார்த்திங்கன்னா மிக்சர் ஆஃப் கேசோலின் அண்ட் ஆல்கஹால். இங்கே எத்தனால் 80%, கேசோலின்னா பெட்ரோல் வந்து 20% மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பிரேசிலில் யூஸ் பண்ணுறாங்க. கேஸ் அதாவது பெட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பிரேசிலில். நெக்ஸ்ட் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன். இப்போ சில பாக்டீரியா பார்த்திங்கன்னா பெசில்லஸ், ஃபங்கை அண்ட் மசில்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட்டில் வந்து லாக்டிக் ஆசிட் வந்து பைருவிக் ஆசிட்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா CH3COOH இது பைருவிக் ஆசிட், இதோட NADH2O சேர்ந்து the presence of enzyme lactate dehydrogenaseோடு சேர்ந்தா லாக்டிக் ஆசிட் கிடைக்குது. CH3CHOH COOH ப்ளஸ் 2NADH2 இங்கே கிடைக்குது. இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். அண்ட் இந்த லாக்டிக் ஆசிட் வந்து நம்மளோட கர்டு கூட இருக்குது, தயிர். அதில் மிக்சட் ஆசிட் ஃபார்மேஷன்னா ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனும் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷனும் ஃபார்ம் ஆகுது. அதாவது லாக்டிக் ஆசிட், எத்தனால், ஃபார்மிக் ஆசிட் இந்த மாதிரி பல வகையான ஆசிட்ஸும் கேஸஸ் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜனும் ஃபார்ம் ஆகி ரிலீஸ் ஆகிறது தான், அதாவது ஃபார்ம் ஆகிறது தான் இந்த மிக்சட் ஆசிட் ஃபர்மெண்டேஷன். ஸோ மிக்சட் ஆசிட் ஃபர்மெண்டேஷனை கொண்டு வர பாக்டீரியாவுக்கு பேர் வந்து அது எந்த ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபாக்டீரியாசி. ஸோ அது வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகலாம், எத்தனால் ஃபார்ம் ஆகும், ஃபார்மிக் ஆசிட் அண்ட் கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜனும் ஃபார்ம் ஆகுது.
கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் anaerobic ரெஸ்பிரேஷன். ஸோ anaerobic ரெஸ்பிரேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் எஃபிஷியன்ட் தென் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ anaerobic ரெஸ்பிரேஷன் ரொம்ப எஃபிஷியன்ட் கிடையாது ஏரோபிக் மாதிரி. ஏன்னா அது ஏடிபி மாலிக்யூல்ஸை ஜெனரேட் பண்ணுறதில்ல, கம்மியாக தான் ஜெனரேட் பண்ணுது. ஓகே, ஸோ லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ஏடிபி மாலிக்யூல்ஸை ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு இது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஃபோட்டோசிந்தசிஸில் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நெட் ப்ராடக்ட் ஃப்ரம் ஒன் மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் அண்டர் கிளைகாலைசிஸ் அண்ட் anaerobic ரெஸ்பிரேஷன். ஸோ எவ்வளோ ஏடிபி மாலிக்யூல் வந்து கிளைகாலைசிஸ்லேயும் anaerobic ரெஸ்பிரேஷன்லேயும் கிடைக்குது. நம்மளுக்கு அங்கே வந்து 38 ஏடிபி வந்து அனிமல்ஸ்லேயும் 36 ஏடிபி வந்து பிளான்ட்ஸ்லேயும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏரோபிக்கில் பார்த்தோம். ஸோ இப்போ கிளைகாலைசிஸில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் லெவலில் பார்த்தீங்கன்னா 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது, NADH2 ரெடியூஸ் ஆகுது 2. ஸோ டோட்டலாக 8. ஓகே, 2 2s are 4, 4 plus 2 2 2s are 4, ஸோ 8 வருது. ஓகே, நெக்ஸ்ட் anaerobic ரெஸ்பிரேஷனில் வந்து சப்ஸ்ட்ரேட் லெவலில் 2 தான், NADH2 ரெடியூஸ்ட் ஆகி NAD ரீஆக்சிடைஸ்ட் ஆகுது அங்கே 2. ஸோ இவ்வளோ தான் கிடைக்குதே தவிர. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 மாலிக்யூல் ஆஃப் ஏடிபி. அப்போ 2 3s are 6, 6 plus 2 8. ஓகே, ஒரு NADH2க்கு எவ்வளோ மாலிக்யூல் ஆஃப் ஏடிபி கிடைக்குது? 3 மாலிக்யூல். ஸோ டோட்டலாக கிளைகாலைசிஸில் 8ம் anaerobic ரெஸ்பிரேஷனில் 2 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது குவின்ஸ் ஃபர்மெண்டேஷன். ஸோ இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரூவ் தட் anaerobic ரெஸ்பிரேஷன்லேயும் கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் ஆகுதுன்றதை காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து குவின்ஸ் என்றவர் கண்டுபிடிச்சாரு. இந்த குவின்ஸ் ஃபர்மெண்டேஷன் டியூபு ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் நடக்குது. ஸோ இந்த டியூபை கண்டுபிடிச்சவர் வந்து குவின்ஸு. இங்கே என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த சுக்ரோஸ் சொல்யூஷன், அந்த சுக்ரோஸ் சொல்யூஷனுக்குள்ளே கொஞ்சமாக ஈஸ்ட்டை போட்டாச்சு. அதாவது 10% சுக்ரோஸ் சொல்யூஷனை ஈஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ண பிறகு இந்த குளுக்கோஸ் சொல்யூஷன் ஃபர்மெண்டேஷன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக இருந்தது, அதாவது இங்கே கம்மியாக போட்டிருக்காங்க, ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஒரு 1/2 an hour கழித்து பார்த்திங்கன்னா ஃபர்மெண்டேஷன் நடக்கும்போது அந்த சுக்ரோஸ் சொல்யூஷன் வந்து வெளியில் வர பார்க்குது. அப்போ மேலே பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அக்குமுலேட் ஆகிருக்கு. ஸோ இந்த அக்குமுலேட் ஆகிருக்கிற கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன போடுறாங்கன்னா KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஏன்னா அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடை நல்ல அப்சார்ப் பண்ணும். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுறதுக்காக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கிறிஸ்டல்ஸை நாம் இதுக்குள்ளே, அதாவது இந்த டியூப்குள்ளே போட்ட உடனே இந்த சொல்யூஷன் நார்மல் லெவலுக்கு போயிடும். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் அப்சார்வ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ப்ரூவ் ஆகுது anaerobic ரெஸ்பிரேஷன்லேயும் எந்த கேஸ் தான் வெளியில் போகுது, கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியில் போகுதுன்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வார்ம் வாட்டரை ஃபில் பண்ணியிருக்கோம். அதில் வார்ம் வாட்டர், அதில் கொஞ்சமாக ஈஸ்ட் போட்டு சுகர் போட்டு வச்சுருக்கோம் வார்ம் வாட்டர். கொஞ்ச நேரம் கழித்து அது ஒரு மாதிரி நுர வர மாதிரி வரும்போது ஒரு பலூனை மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த பலூன் வந்து அதாவது இன்ஃப்ளேட்டட் ஆகுது, ஊதுற மாதிரி வரது, அதாவது பெருசாகுது. இங்கே பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி ஆகுது. இதுக்கு காரணம் அந்த அதாவது இதுக்கு முன்னாடி இந்த குவின்ஸ் ஃபர்மெண்டேஷனில் பார்த்தோம் இல்லையா, இங்கே கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியில் வருது. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த பலூனை ஃபில் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது இங்கே. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் +2ல் பண்ணுவீங்க. இந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் +2ல் வருது. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தட் இஸ் ரெஸ்பிரேஷன். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செல்லுக்குள்ளே புரோட்டோபிளாசமோட அமௌண்ட்டை வச்சு அதோட ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷனே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அப்போது என்னது, புரோட்டோபிளாசம் அதோட ரேட்டும் ஸ்டேட்டும். ஸோ புரோட்டோபிளாசம் எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதோட ஆக்டிவிட்டியை வச்சு ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம்.
நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட். இப்போ குளுக்கோஸோட கான்சன்ட்ரேஷனோ இல்லை கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன் எதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ அதை வச்சு அதுக்கு ஈக்குவலாக ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடக்கும். wounding of plant organelles, that is organs, stimulates the rate of respiration in that region. ஒரு பர்டிகுலர் ரீஜனில் பிளான்ட்டோட ஆர்கனுக்கு அடிபட்டுச்சுன்னா அப்போவும் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து அதிகப்படுத்தும். ஸ்டிமுலேட்னா ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அந்த பர்டிகுலர் ரீஜனில் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும். இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா சயனைடு, இப்போ இன்ஹிபிட்டார். இப்போ இந்த இன்ஹிபிட்டார் வந்து ரெஸ்பிரேஷன் ரேட்டை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் லைட் இன்டைரக்டாக ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ பண்ண விடாமல் தடுக்குது. ஏன்னா அதிக லைட் இருந்தால் கூட அது தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெஸ்பிரேஷன் ஒழுங்காக நடக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து டிக்ரீசஸ் with decreasing the amount of water. Proper hydration is essential for respiration. ஸோ வாட்டர் கம்மியாக இருந்தாலும் ரெஸ்பிரேஷன் ரேட் கம்மியாகும். அதுக்கு தேவையான ஹைட்ரேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹை கான்சன்ட்ரேஷன் கார்பன் டை ஆக்சைடு, நிறைய கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியரில் இருந்தாலும் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ரெடியூஸ் ஆகும். இப்போ பிளான்ட் டிஷ்யூஸில் வந்து பிளான்ட் இல்லை டிஷ்யூ அந்த வாட்டர் வந்து சால்ட் சொல்யூஷனுக்கு மாறும்போது ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அதிகமாகும். ஸோ இதுக்கு பேர் வந்து சால்ட் ரெஸ்பிரேஷன். இது 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ பிளான்ட் ஆர் டிஷ்யூவில் இருந்து இருக்கிற வாட்டர் வந்து சால்ட் சொல்யூஷனாக மாறும்போது ரெஸ்பிரேஷனோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு பேர் என்ன? சால்ட் ரெஸ்பிரேஷன். அப்புறம் இப்போ சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தாலும் ரெஸ்பிரேஷன், அதாவது ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கும், ஆப்டிமமாக இருக்கும். அண்ட் கார்பன் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து எக்ஸ்டிங்ஷன் பாயிண்ட். அதாவது இதுவும் 2 மார்க்கில் கேட்கலாம். அதாவது அதிக கார்பன் ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கும்போது ரேட் ஆஃப் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆப்டிமமாக இருக்கும், நல்லா கரெக்ட் லெவலில் இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் எது நடக்காது, எது ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும்? ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஸ்டாப் ஆகிருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? எக்ஸ்டிங்ஷன் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரெஸ்பிரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். அதை விட லோ ஆனாலும் ஹை ஆனாலும் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் டிக்ரீஸ் ஆகிடும், ஒழுங்காக நடக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.